ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு வந்திருக்கேன். இந்த நிறைய பேர் வந்து அவசரப்பட்டுருக்க ஒரு விஷயம். எஸ், இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா சிம்பனி கூலர். நான் வச்சுருக்கிற சிம்பனி கூலர் தான், சிம்பனி டயட் 20 கூலர் தான் நான் வந்து வச்சுருக்கேன். இதுக்கான சர்வீஸ் எப்படி பண்ணணும், லைக் செல்ஃப் சர்வீஸ் செல்ஃப் க்ளீனிங் எப்படி பண்ணணுன்ற ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்றைக்கி நான் காட்ட போகிறது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் கேட்டிருந்த ஒரு விஷயம் இது. அதாவது இப்போ நம்ம கூலர் ஆன் பண்ணோம் அப்படின்னா அதை எப்படி ஆன் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து தண்ணி போட்டுருணும். தண்ணி போட்டுட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கூலர் வந்து ஆன் பண்ணி விட்டுறணும். ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த கூலர் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஓட விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை ஆன் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இது பண்ணியுமே என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி நீங்கள் ஆன் பண்ணியுமே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃப்ளோ ஆரம்பிக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வெளியே ஸ்ப்ரிங்கிள் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த இஷ்யூ இருக்குது. இந்த இஷ்யூ வந்து இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் 2 வாட்டி நான் கூப்பிட்டேன். என்னோட வந்து வாரண்டியில் இருக்கும்போது கூப்பிட்டேன். 2 வாட்டி சிம்போனிலேருந்து வந்தாங்க. என்னென்னவோ உள்ள கச்சாமுச்சான்னு பண்ணாங்க. ஆனால் வந்து ஒரு மாதம் நல்லாயிருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லிங் ப்ராப்ளம் வந்து ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. லைட்டாக இப்படி அசைச்சா கொஞ்ச நேரம் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தது இந்த கூலர். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து சரி வாரண்ட்டி முடிஞ்சிருச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக பார்த்தீங்கன்னா உள்ள பீச் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, சத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மீறியும் பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே நம்ம வந்து கூப்பிட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்வீஸ் சென்டர் கூப்பிட்டேன். கிட்டத்தட்ட 5-6 வாட்டி கூப்பிட்டேன். இது வரைக்கும் எவனமே வரலை. 3-4 பேர்கிட்ட கூப்பிட்டேன், ஒருத்தன் கூட வரலை. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளே இதை பண்ணிடலாம் அப்படின்றக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இது தெரிஞ்சு இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நம்ம ட்ரை தான். சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நம்ம தான் அனுபவிக்க வேண்டியதான். ஸோ வாங்க என்ன பண்ணுறேன் அப்படி உங்களுக்கு காட்டுற மக்களே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கடைக்கு போயிட்டு நம்ம ஹார்ட்வேர்ஸ்லையோ இல்லை பார்த்தீங்கன்னா கிளாத்திங் ஷாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் காட்டுறது கிளாத்திங் ஷாப் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர்லேயே கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஹார்ட்வேருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நெட்டு கிடைக்கும், சரிங்களா? இந்த மாதிரி இது வந்து கொசு வேலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெட்டு கிடைக்கும். இது நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேலா? இதுக்கு முன்னாடி வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெஷ்ன்னு சொல்கிறாங்க, அதாவது மெஷ் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு எங்கன்னா கிளாத்திங் கடையில் கிடைக்கும். எங்கள் பெரிய கிளாத் கடையில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்டர் கணக்கில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு மீட்டர் வந்து கிட்டத்தட்ட 45 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு வந்து 8 ரூபாய் 10 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். 8 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 2 நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து உள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும் உங்களுக்கு நான் காட்டுற மக்களே, வாங்க. ஸோ சர்வீஸ் மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஸ்க்ரூ இருக்கும். அதாவது 1 2 3, ஓகேங்களா? இங்கே ஒரு 4 5 6 7 எப்படி வந்து சர்வீஸ்க்கு நம்ம ஓப்பன் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்க்ரூஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் செட்டப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிள் கைஸ், ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக என்ன கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மெஷ் இருக்குல்ல, இந்த மெஷ் பார்த்தீங்கன்னா 4 அடியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகிடும். அதாவது அப்சார்பிங் கெப்பாசிட்டி போயிடும். இது வந்து கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் மாதிரி மாறிடும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலாகவே தண்ணி வந்து இது உரியாது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உறிஞ்சி வச்சுக்காது பேசிக்கலாகவே. ஸோ இங்கேருந்து தண்ணி நம்ம கொட்டுது இல்லையா, நம்ம மேலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே கொட்டுது. அதாவது இங்கேருந்து பம்ப்லேருந்து தண்ணி இப்படி வருது, வந்து இது மேலே இங்கே கொட்டுது. இது கொட்டி இது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஈரமாக்குது. ஈரமாக்குனதுக்கப்புறம் அது என்ன பண்ணால் இந்த ஃபேன் சுற்றுறதுனால இங்கே இருக்கிற தண்ணி அப்சார்ப் பண்ணி நம்மளுக்கு அந்த காற்றை பார்த்தீங்கன்னா வெளியே தூக்குது. ஆக்சுவலாக என்ன பண்ணால் தண்ணி இருக்கிற ஈரப்பதத்தை மட்டும் தான் ஆக்சுவலாக அது உறிஞ்சணும். ஆனால் என்ன பண்ணுது, இதோட ஃபேனோட ஸ்பீடு அந்த தண்ணியே உறிஞ்சிருது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள ஸ்ப்ரிங்க்லிங் வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றும் இல்லை, இந்த தண்ணியை அரெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இங்கேருந்து வர தண்ணி, அதாவது இங்கேருந்து வழிகிற அந்த தண்ணி நம்ம வந்து இங்கேவே அரெஸ்ட் பண்ணிட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நெட்டை இங்கே அட்டாச் பண்ண போகிறாங்க மக்களே. ஸோ இந்த மாதிரி நெட்டை ஒரு மாதிரி அட்டாச் பண்ணிட்டோம்னா காற்று மட்டும் தான் உள்ளே வரும், தண்ணி அரெஸ்ட் ஆகிடும். இது வந்து டெக்னிக்கலி ஓகேவா இருக்குமான்னு தெரியல எனக்கு. நான் ட்ரை தான் பண்ணி பார்க்க போகிறேன். ஐம் நாட் வெரி ஷுர், பட் ஆனால் லெட்ஸ் ட்ரை, அவ்வளோதான். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ வாங்க இப்போ நான் ட்ரை பண்ணிவிட்டு ஓகே இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம யூஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ வேறு வழியே கிடையாது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் மக்களே. ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், போட்டு ஒட்டியாச்சு நல்லா. அந்த மெஷ்ஷை போட்டு நல்லா ஒட்டியாச்சுங்க. ஸோ அது தண்ணி வந்து உள்ளே போகுமா அப்படின்னு நமக்கு தெரியல. அட்லீஸ்ட் காற்று உள்ளே போகணும், அவ்வளோதான். எனக்கு அவ்வளோதான் தேவை.
ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டெல்லாம் ஓட்டல, பட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இதை போட்டு ஓட்டியிருக்கேன். கையெல்லாம் ஆகிடுச்சு, கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இங்கே நல்ல ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா சூப்பராக ஓட்டியிருக்கேன். இதுவும் செட் ஆகலை அப்படின்னா அடுத்தது இதுதான் போட போகிறேன். ஸோ இதை போட்டிங்க அப்படி கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த லெவல் டையப்பு. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இதுவே நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருந்ததுன்னா இதோட விட்ற போகிறேன், இல்லைனா என்னென்ன போகணும் அப்படின்றத நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஸோ இங்கே பாருங்கள் மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் எப்படி வந்து தண்ணி வந்து அது மேலே படுது. அது மேலே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியெல்லாம் எப்படி சுட்டியிருக்கு பாருங்கள். இதை நான் கயட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்து தண்ணி வந்து சொட்டியிருக்கு பாருங்கள் அது மேலே. ஸோ ஐ திங்க் இது பத்தலைன்னு நினைக்கிறேன். இன்னும் இதுக்கு மேலே இன்னொரு லேயர் போடணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஃபுல்லும் கவர் பண்ணிடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா திங்க் வந்து லைக் இன்னொரு லேயர் போட்டோம் அப்படின்னா தண்ணி இதை தாண்டி உள்ளே வரவே கூடாது. அந்தளவுக்கு எவ்வளோ பண்ணாலும் சரி நம்ம பண்ணிடணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு லேயர் ஃபுல்லாமே இது போல் இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்குமே நான் கவர் பண்ண போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போகிறேன். எப்படி தான் தண்ணி உள்ள வருது நானும் பார்க்குறேன். எனக்கு அதான் வந்து வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தண்ணி எப்படி உள்ளே வர பார்க்குது அப்படின்னா தெரியல, சம்வேர் அரௌண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உள்ளே வர பார்க்குது. இங்கே தான் அந்த தண்ணி உள்ளே வர பார்க்குது. இங்கே இந்த இடத்துல தெரியுதா, இந்த இடத்துல தான் தண்ணி வந்து உள்ளே வர பார்க்குது. ஸோ அதை நம்ம அரெஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக எங்களுக்கு தின்னாக கொடுத்துட்டேன், கொஞ்சம் வந்து டைட்டாக கொடுத்துருக்கணும். கைஸ் நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. நான் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வந்து ஒரு அந்த பிளாக் மெஷ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். பிளாக் கிளாத் மெஷ்ன்னு சொல்லுவாங்க, அட்டாச் பண்ணியிருப்பேன். ஏதாவது வாட்டர் ஃப்ளோ வந்து அரெஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஃபெயில்டு. நான் சொன்னேனே கைஸ், அதாவது இது வந்து ஒரு ட்ரை தான், நடக்குமா அப்படின்றது நமக்கு தெரியல. ப்ரொஃபஷ்னல்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிம்பனிக்காரங்களே பண்ணணும், ஆனால் அவங்களாம் பண்ண மாட்டுறாங்க. ஸோ அது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு மக்களே. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஆக்சுவலி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் உள்ளே வந்து இன்னொரு லேயர் அட்டாச் பண்ணலாம். நான் அது மேபி ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு மெத்தட் ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து ஃபைனல் மெத்தட். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுவும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அப்படியே விட்டுற வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. தண்ணி ஸ்ப்ரிங்கிள் ஆகும். ஸோ அப்படியே ரெய்னி டேஸ் மாதிரி அப்படியே போக வேண்டியதான். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாவே சேம் மெஷ் இருக்குல்ல, இந்த மெஷ்ஷு இப்போ என்கிட்ட நிறைய குவான்டிட்டி இருக்குது. இது என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே இது ஃபுல்லும் அப்படி பார்த்தீங்கன்னா ரேப் பண்ண போகிறேன். அதாவது இது வந்து இந்த அவுட்லெட் இருக்குல்ல, இந்த அவுட்லெட்டை நான் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட போகிறேன் வித் திஸ் மெஷ். பேசிக்கலாக என்ன ஒரு மெத்தடாலஜி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது உள்ளே வந்து அந்த ஃபேன் இருக்குது. அந்த ஃபேன் பக்கத்துலேயே அந்த மெஷின் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால அந்த ஃபேனோட ப்ரெஷர் இருக்குல்ல, புல்லிங் ப்ரெஷர், அந்த ஃபேனோட சக்ஷன் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்றனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் வந்து அந்த இதை தாண்டியும் வருது, அதாவது அந்த மெஷ்ஷை வந்து தாண்டியும் வருது. ஸோ அதனால தான் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த 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 லீக்கேஜஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப ஃபேன் கிட்டே இருக்கிறதுனால. இப்போ இது வந்து ஃபேன் வந்து தூரமாக இருக்குது. பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்லெட் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் தான். பட் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது அப்படி நான் நம்புகிறேன். அப்படியே இருந்தாலும் வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட அது அரெஸ்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிவிட்டு உங்களை வந்து அப்டேட் பண்ணுறேன் கைஸ். ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இதான் நான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், வேலை பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் இருக்குல்ல, அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிம்பிள் தான், ரொம்ப டெக்னிக்கலான ஒர்க் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் நீங்கள் ஷார்ட்டாக கட் பண்ணி இங்கே நீங்கள் கம் போட்டு ஓட்டலாம், அதாவது இந்த ஃபெவிஸ்டிக் மாதிரி போட்டு ஓடலாம். நான் அதை அப்புறம் ட்ரை பண்ணலான்ருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை கைஸ், பின்னாடி இருக்க நம்மளோட அந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, அதுலேயே நான் அட்டாச் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த 4 ஸ்க்ரூலையும் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணால் எக்ஸ்ட்ரா வேணால் இதில் கூட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு துணி பத்தலை, இது தூக்கிட்டு வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரூவில் கூட அட்டாச் பண்ணலாம். நிறைய இருந்ததுன்னா நீங்கள் அட்டாச் பண்ணலாம். பட் என்கிட்ட துணி அந்தளவுக்கு இல்லை, ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூலரை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா கூலர் ஆன் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போவும் இது வந்து ஃபெயிலியராக இருந்தது அப்படின்னா டன், நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. வாயை மூடிட்டேன் பாட்டுக்கு இதை எப்படி வருதோ அப்படி யூஸ் பண்ண வேண்டியதான். ஏன்னா வந்து ஓரளவுக்கு தான் கைஸ் நம்மளால் ட்ரை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட விட்ட வழி தான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு சிம்போனி ஹேஸ் டு ஒர்க் அவுட். எனக்கு தெரிஞ்சு இது வந்து அவங்க தான் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வரணும். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா? லெட்ஸ் டர்ன் ஆன். ஸோ காற்று நம்மளுக்கு வரும். ஆக்சுவலாக மோஸ்ட்லி டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபில்டர் ஆக வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ண ப்ளீஸ். ஓகே மக்களே, ஸோ இதான் கைஸ் மெத்தடு. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை அண்ட் ரன் பேசிஸ் தான், ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஆச்சுன்னா ஃபைன், இல்லைனா வந்து நீங்கள் வந்து அனுபவிக்க வேண்டியதான். லைக் வந்து அந்த லீக்கேஜ் வந்து அனுபவிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக என்னென்னா இதுக்கப்புறம் நான் ஏன் அந்த வீடியோ கண்டினியூ பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து போட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓட வச்சேன். பட் ஆனால் வந்து எந்த ஸ்ப்ரேயும் நடக்கலை, எந்த ஒரு வாட்டர் லீக்கேஜே சுத்தமாக இல்லை.
ட்ரையாக இருந்தது, ஏனே தெரியல சுத்தமாக. நான் தண்ணி போட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் நத்திங் ஹேப்பன்ட். மேபி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆட்டோவாக சரியாயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன், தெரியல, நாட் வெரி ஷுர். அதனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டக்கூடிய சான்ஸே எனக்கு கிடைக்கல. மேபி சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது நடந்தது ஆக்சுவலாக வந்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் அதுக்கப்புறம் வீடியோவே போடுறேன், பார்க்கலாம். இந்த சம்மரில் நடக்குதான்னு சொல்லிட்டு நான் திருப்பி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த ஷார்ட் வீடியோ நான் முடிஞ்சால் போடுறேன். ஸோ எஸ், இதாங்க கைஸ் வீடியோ. ஹோப் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ் வித் அதர் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் ரிவ்யூ ஆர் இதோட அப்டேட் எதோட சேர்த்து நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ், டேக் கேர். ஓகே மக்களே, ஸோ இதான் கைஸ் மெத்தடு. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை அண்ட் ரன் பேசிஸ் தான், ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஆச்சுன்னா ஃபைன், இல்லைனா வந்து நீங்கள் வந்து அனுபவிக்க வேண்டியதான். லைக் இது வந்து அந்த லீக்கேஜ் வந்து அனுபவிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக என்னென்னா, இதுக்கப்புறம் நான் ஏன் தான் வீடியோ கண்டினியூ பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, போட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓட வச்சேன். பட் ஆனால் வந்து எந்த ஸ்ப்ரேயும் நடக்கலை, எந்த ஒரு வாட்டர் லீக்கேஜே சுத்தமாக இல்லை. ட்ரையாக இருந்தது, ஏனே தெரியல சுத்தமாக. நான் தண்ணி போட்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் நத்திங் ஹேப்பன்ட். மேபி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆட்டோவாக சரியாயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன், தெரியல, நாட் வெரி ஷுர். அதனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டக்கூடிய சான்ஸே எனக்கு கிடைக்கல. மேபி சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது நடந்தது ஆக்சுவலாக வந்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் அதுக்கப்புறம் வீடியோவே போடுறேன், பார்க்கலாம். இந்த சம்மரில் நடக்குதான்னு சொல்லிட்டு நான் திருப்பி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த ஷார்ட் வீடியோ நான் முடிஞ்சால் போடுறேன். ஸோ எஸ், இதாங்க கைஸ் வீடியோ. ஹோப் இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ் வித் அதர் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் ரிவ்யூ ஆர் இதோட அப்டேட் எதோட சேர்த்து நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் கைஸ், டேக் கேர்.